கனடாவில் வசித்து வரும் இந்திய பெண் ஒருவர் வால்மார்ட்டில் இருந்து $7,000க்கும் அதிகமான பொருட்களை திருடிய குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டுள்ளார். 26 வயதான குறித்த பெண் மாணவர் விசாவில் கனடாவிற்கு வந்து பின்னர் நிரந்தர குடியுரிமை பெற்றுள்ளார். அத்துடன் குறித்த பெண் வால்மார்ட்டில் வாடிக்கையாளர் சேவை பணியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவருக்கு வீட்டு காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த திருட்டுகள் கோக்ரேனில் உள்ள ஒரு வால்மார்ட் கடையில் 2024 ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்தில் நிகழ்ந்துள்ளன. கடையின் கணனி அமைப்புகள் குறித்த தனது அறிவை பயன்படுத்தி விலை உயர்ந்த பொருட்களை வெறும் 32 சென்ட் மதிப்புள்ள வாங்குதல்கள் போல குறித்த பெண் ஸ்கேன் செய்துள்ளார். இதன் பின்னர் அவரும் அவருடன் இருந்த சிலரும் உண்மையான விலையை செலுத்தாமல் அந்த பொருட்களுடன் கடையை விட்டு வெளியேறியுள்ளனர். திட்டமிடப்பட்ட இந்த திருட்டுகள் பல வாரங்களாக பல முறை நடந்ததாக நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது. மேலும் திருடப்பட்ட பொருட்கள் எவையும் மீட்கப்படவில்லை. இந்த நிலையில் தொழில் வழங்குனரிடமிருந்து திருடுவது நம்பிக்கையை மீறும் மோசமான செயல் என நீதிபதி தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த பெண்ணுக்கு இதற்கு முன் எந்த குற்றப்பதிவும் இல்லை. மேலும் இழப்புகளை திருப்பி செலுத்துவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். எனவே நீண்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அவரது நிரந்தர குடியுரிமை நிலைக்கு ஏற்படக்கூடிய அபாயங்கள் உட்பட அவர் எதிர்கொள்ளக்கூடிய குடிவரவு தொடர்பான விளைவுகளையும் நீதிமன்றம் கருத்தில் கொண்டது. சிறை தண்டனைக்கு பதிலாக நீதிபதி அவருக்கு 5½ மாதங்கள் நிபந்தனை வீட்டுக்காவல் தண்டனை விதித்தார். எனினும் குறித்த பெண்ணின் நிபந்தனைக்குட்பட்ட விடுதலைக்கான கோரிக்கையை நீதிபதி நிராகரித்துள்ளார்.